ஆரோக்கியமான சுவையோ சுவை. வணக்கம் நேயர்களே, ஆரோக்கியமான சுவையோ சுவை நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிராய்லர் கோழி பற்றி மிக அற்புதமான அரிய தகவல்கள் பலவற்றை கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மீண்டும் நிறைய கேள்விகளோட நான் வந்திருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் டாக்டர்.V.Nagarajan அவர்கள் வந்திருக்காங்க. ப்ரொஃபசர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் அனிமல் நியூட்ரிஷனிஸ்ட். மேலும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் ஆரோக்கியமான கோழிகள் வளர்ப்பது எப்படி என்பதில் நிபுணராக திகழ்பவர். வணக்கம் டாக்டர்ஸ். டாக்டர், உங்ககிட்ட என்னுடைய சந்தேகங்களை நான் ஆரம்பிக்கிறேன், கேள்விகளை ஆரம்பிக்கிறேன் டாக்டர். இப்போ நீங்க ஒரு எபிசோட்ல குழந்தைகளும் 9 மாசத்துலேருந்தே அவங்களுக்கு இந்த பிராய்லர் கோழி சூப் முறையில் ஆரம்பிச்சு ஆஸ் அ டெஸ்டிங் இதுவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம், அதுல எல்லா சத்தும் இருக்கு, குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள், அறிவு வளர்ச்சிக்கு எல்லாம் சொன்னீங்க. இப்போ நான் கேட்க போறது வளர்ந்த குழந்தைகளை பற்றி. ஆமா, முதியோர்களை வளர்ந்த குழந்தைகளா தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்களும் அந்த ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளாவே மாறிடுறாங்க. அவங்களுக்கு இந்த குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தானும் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு உடம்புல நிறைய உபாதைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க டாக்டர் சொல்லிருக்காங்க நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, அவங்க சின்ன குழந்தை மாதிரி அடம் முடிப்பாங்க, சாப்பிடணும்னு நினைப்பாங்க, திருட்டுத்தனமா சாப்பிடலாமான்னு கூட நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கூற உணவு அறிவுரைகள் என்ன? அவங்க இப்போ நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா இது கண்டிப்பா இதை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பிராய்லர் கோழி அவங்களுக்கு கொடுக்கலாமா? இப்போ நீங்கள் வளர்ந்த குழந்தைகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை நான் வளரும் குழந்தைகள்னு மாற்றிடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிராய்லர் சிக்கனை ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்தே கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுக்கு. ஸோ பிராய்லர் சிக்கன் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வந்தாலே அதில் இருக்கிற ரிச் கால்சியம் 18 மில்லிகிராம் பர் 100 கிராம்ஸ் இருக்குது. இது எம்டிஆர், அதாவது மினிமம் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த வைட்டமின் D3யும் கால்சியமும் ஆடிக்குவேட்டாக சாப்பிட்டே வராங்க. ஸோ இவங்களுக்கு போன் டிசீஸ் வர்றதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய போன் திண்மை குறையிறது. அதாவது போனை பார்த்தீங்கன்னாக்கா போனில் ஹார்டாக மெட்டீரியல் இருக்கும், அதுக்குள்ளே மஜ்ஜை இருக்கும். அந்த மஜ்ஜையில் தான் அந்த ரத்த அணுக்கள்லாம் உருவாகுது. இந்த ஹார்டு போர்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஸ்பாஞ்சுக்குள்ளே சிமெண்ட் போட்ட மாதிரி. இந்த சிமெண்ட்டு தான் ஆக்சுவலாக கால்சியம். இந்த கால்சியம் டெபாசிஷன் இல்லைன்னாக்க அந்த எலும்பு சாஃப்ட் போன் ஆகிடும். ஸோ இந்த கால்சியம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால டெவலப் ஆகி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுது. ஆனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தவங்களுக்கு இதை கொடுக்கலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு காரணங்களால் அவங்க சாப்பிடாம விட்டாங்க, வேறு நடைமுறைகள்னால, வேறு சாப்பாட்டு முறைகள்னால அவங்க எனஃப் கால்சியம் சாப்பிடலை, பால் சாப்பிடலை, அது கால்சியம் சத்துக்குள்ள பொருட்களை சாப்பிடலைன்னாக்க இவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். இதே மாதிரி மெனப்பாசல் டைமில் சில லேடிஸ்க்கு அந்த கால்சியம்லாம் குறைஞ்சி அவங்க இன்டேக்கு குறையும். வயசாக சாப்பிடணுங்கிற ஆசைகள் குறையும். சாப்பிட்டு அனுபவிச்ச ஆசைகள் இருக்கிறதுனால இதை சாப்பிடணுமா அதை சாப்பிடலாமான்னு நாக்குக்கு ருச்சியாக மாத்திரம் சாப்பிடுவாங்க, குவான்டிட்டியை குறைச்சிடுவாங்க ஃபுல்லாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவசியமான பொருட்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிடும் அவங்களுக்கு சாப்பாடில். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வரும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸை ஈஸியாக மெஷர் பண்ணலாம். இப்போ நம்ம டென்சோமீட்டர்ன்றது, அந்த டென்சோமீட்டர் வச்சு பார்த்தோம்னா உடம்புல எவ்வளவு கால்சியம், இல்லைன்னா போன் ஸ்கேன் எடுத்தால் உடனே தெரிஞ்சு போயிடும். இப்படி ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தவங்களுக்கு ஆஸ் அ சார்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக பிராய்லர் சிக்கனை கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வயசான குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க இந்த பிராய்லர் சிக்கனை நல்லா டாலரேட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி பிராய்லர் சிக்கன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு கேட்டாக்க, பிராய்லர் சிக்கன் சூப் ஒன்றும், செகண்ட் இந்த கபாப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹீட்டில் பண்ணி அது டேமேஜ் பண்ணாமல், அந்த ஹீட் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஹீட் இருக்குது அந்த கபாப் ஸ்மோக்கி கபாப் சாப்பிட்டோம்னாக்கா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயம் அவங்களுக்கு அந்த கால்சியம் எல்லாம் கெடாமல், நியூட்ரிஷன் கெடாமல் அது சப்ளை ஆகுது அவங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ராஸ்டட் சிக்கன் தான் ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அந்த மாதிரி சிக்கனை அவங்க நிறைய சாப்பிடணும், எலாங் வித் அதர் சப்ளிமெண்டல் ஃபுட்ஸ். இப்போ ஈவன் இந்த கபாப் பண்ணுறப்ப ஒரு ஸ்டடி சொல்லுது பீட்டோல் டெஸ்ட்ராய் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பீட்டோல் அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்கிறாங்க. அந்த பீட்டோல் மெயின்டைன் ஆனால் அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபார் நர்வஸ் சிஸ்டம்லாம் நல்லா இருக்கும். ஸோ நாட் ஓன்லி ஆஸ்டியோபோரோசிஸ், அவங்களுக்கு பிராய்லர் சிக்கன் இஸ் அ வரப்பிரசாதம். மற்றபடி மீட்டு சாப்பிட்றதுனாலையோ வேறு மீட் சாப்பிட்றதுனாலையோ இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, எக்ஸப்ட் ஃபிஷ்.
ஃபிஷ்ஷில் வந்து ஓரளவு வைட்டமின் ஏ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஆனால் கால்சியம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இல்லாமல் இருக்குது. அதர் ஃபேக்டர் வந்து கோஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் கால்சியம் மாத்திரம் கொடுத்தா நல்லா ஆகாது. அதோட செலினியம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, குரோமியம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த மாதிரி மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து போனில் டெபாசிட் ஆகுது. ஸோ வெறும் கால்சியம் மாத்திரம் கொடுத்தா அது ஆகப்படாது. இதே சமயம் D3யும் சப்ளை பண்ணணும். D3 மாத்திரம் இல்லைனாக்க இந்த கால்சியம் நம்ம சாப்பிட்றது பிராய்லரில் இருக்கிற கால்சியம் வந்து அப்சார்ப்ஷனே ஆகாது. ஃபார்ச்சுனேட்லி பிராய்லர்லேயே D3 இருக்குது. ஸோ D3யும் இருக்குது, கால்சியம் இருக்குங்கிறப்போ அது ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் மெத்தடாக நமக்கு மாறிடுது. ஸோ வயசான குழந்தைகள் வந்து ரெகுலராக சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு மினிமம் ஒரு 3 times or 4 times ரெகுலராக ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அது ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்தே அவங்க சாப்பிடணும். அதை சாப்பிட்டு வந்தால் தான் நல்லது. மற்ற டைப் ஆஃப் மீட்டில் வந்து இந்த அளவு காம்ப்ரமைஸ்டு, அதாவது ஒரு கலெக்டிவ் டேட்டாவா, கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனா, ஒரு கலெக்டிவ் மெட்டீரியல் எதுலேயுமே கிடையாது, இன்க்ளூடிங் ஃபிஷ். டாக்டர், இப்போ இது நீங்கள் அந்த வளர்ந்த குழந்தை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ அதில் விமன், பெண்களும் அதில் அந்த கேட்டகரியில் வராங்க. அவங்களுக்கு இந்த போஸ்ட் மெனோபாஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போது அந்த ஹார்மோனல் இதை வந்து சரி கட்டுறதுக்கு ப்ளஸ் வந்து லேடிஸ்க்கு தான் நிறைய அந்த முட்டி வெளி வருது. அந்த ஏஜிங், அதாவது ப்ரீ மெனோபாஸ்லேயே அதை ஆரம்பிச்சிடுது. அதை அப்படியே கண்டினியூ ஆகி அதை விடாமல் போனால் சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டம், நடக்கவே முடியாமலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் இந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு இந்த இந்த சப்ளிமெண்ட்டாக அதை எடுத்துக்கலாமா, அதை இந்த ஃபுட்டை? நாட் ஓன்லி கால்சியம் வந்து போன் மாத்திரம் இல்லாமல் கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு திசு, 2 போனும் ஜாயின் ஆகிற இடத்துல கார்டிலேஜ்னு இருக்குது. அந்த கார்டிலேஜில் ஹைலின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த ஹைலின் மெட்டீரியல் மசில்லையே அவுட் சைடு இருக்குது. நம்ம பிராய்லர் சிக்கனோட அவுட் சைடு மசில் ஸ்கின்லேயே, வாட் யூ கால் தட், செல் வால்லேயே இருக்குது அந்த ஹைலின். அந்த ஹைலின் கண்டென்ட் ஓரளவு இந்த மாதிரி கார்டிலேஜ் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். பட் இதெல்லாம் வந்து மெடிசன் மாதிரி சாப்பிட்றத விட நியூட்ரிஷனாக சாப்பிட்டு ஆரம்பத்துலேருந்தே ஒரு இயர்ஸ் கணக்காக சாப்பிட்டு வரனால ஒரு நாளில் அதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் லேடிஸ் முட்டு வரையும் சொல்கிறீங்க, லேடிஸோட மொபிலிட்டி ப்ராப்ளம் இல்லை, மொபிலிட்டி ப்ராப்ளமாக இருக்குது. அதே சமயம் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, ரெகுலராக வந்து ஒன்றுமில்லை, நம்ம அச்சுப்படி ஏறி இறங்கினாலே போகிறோம், அது கூட செய்ய மாட்டாங்க. குடும்பம் மட்டும் கொஞ்சம் ஜென்ஸை விட கொஞ்சம் லேசி லைஃப் இருக்குது அவங்களுக்கு. மோட்டார் ஆக்டிவிட்டி லேசியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவு கடுமையான உழைப்பு லேடிஸ் உழைக்கிறது இல்லை. ஒரு மூட்டை தூக்குறது அதெல்லாம் லேடிஸ் தூக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கடுமையான உழைப்புகள் இல்லாதனால இந்த ரியாக்டிவ் டெபாசிஷன் சொல்லுவோம். எப்படின்னு கேட்டால் ஒன்று யூஸ் பண்ணால் தான் ஒன்று வந்து விழும். வந்து ரியாக்டிவ் டெபாசிஷன் சொல்லுது. மசில் வந்து யூஸ் பண்ண தான் பெருசாகும், யூஸ் பண்ணாத மசில் வந்து அப்படியே அட்ரோஃபி ஆகிடும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மெனோபாசல் லேடிஸ் வந்து ரொம்ப செடன்டரி லைஃப் லீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து செடன்டரி லைஃப்னால் ஒன்றுமே இருக்காது, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற சாதாரண வேலை அந்த மாதிரி. மெனோபாசல் லேடிஸும் ஆக்டிவாக சமையலில் வந்து அரைச்சி எல்லாத்தையும் பண்ணி நம்ம அடுப்படியில் உட்காந்து வேலை பார்த்து நடந்து துவைச்சு எல்லா வேலையும், இந்த துணி துவைக்கிறது எல்லா வேலையும் பண்ணினாங்கன்னா இந்த வாட் யூ கால் திஸ் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது கொஞ்சம் ரேர். இன்ஃபேக்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இப்போ தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக நிறைய கண்டுபிடிக்கிறோம். பிகாஸ் லேடிஸோட செடன்டரி வாழ்க்கை வந்தவொடனே அப்படி வர ஆரம்பிக்கிறது. ஸோ டு அவாய்ட் இட், ஓகே பிராய்லரே சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கோம் அது வாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஷர் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பிராய்லர் சிக்கன். சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கணும். இப்போ வந்து நான் ஒரு ட்ரெஷர்னு சொல்கிறேன், நான் ஐம் அப்சர்விங் த ட்ரெஷர். இந்த ட்ரெஷர் எப்படி சார் அந்த பிராய்லர் சிக்கனுக்குள்ளே வருது, எப்படி அதை உள்ளே போத்துறீங்க? அதான் ஆச்சரியமாக இருக்குது. அதான் சார் நாங்கள் எங்களுடைய வேலையை ஆசை நியூட்ரிஷனிஸ்டோட எங்களுடைய ரோலே ரொம்ப முக்கியமாக அதில் தான் வருது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதும் நாங்கள் ஃபார்முலேட் பண்ணும்போது 10 அமினோ ஆசிட்ஸு மொத்தம் டோட்டல் நியூட்ரியன் நாங்கள் கணக்கெடுத்தோன்னா 23 நியூட்ரியன் நாங்கள் வந்து கணக்கெடுப்போம். ஆல் தி ட்ரேஸ் மினரல்ஸ் அதோடைய பார்ப்போம். நாட் ஒன்லி இது எலக்ட்ரோலைட் பேலன்ஸு, சோடியம் பொட்டாசியம் குளோரைடு அதோடைய பேலன்ஸு, இது எல்லாமே நாங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு ஆப்டிமம் லெவல் எவ்வளவோ அதுக்கு 10 to 15% எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அப்போ தான் போய் அது அதோடைய யூஸ்க்கு இல்லாமல் பாடியில் வந்து டெபாசிட் ஆகும். செலினியம் கால்சியம் எப்படி வருது? செலினியம் வந்து ஆர்கானிக் செலினியம் கொடுக்குறோம் சார். இட்ஸ் செலினியம் மெத்தியோனின் காம்பினேஷன் இருக்குது. ஸோ அது வந்து அது அப்சார்ப்ஷன் ரேட் இஸ் வெரி ஹை. நாங்கள் வந்து சோடியம் செலினேட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது ஆசிட் வந்து போகும், திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிடும்.
பாடி டெபாசிட்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து மாற்றிட்டோம், செலினோ மெத்தியோனின் கொண்டு போயிட்டோம். அப்படி மெத்தியோனின் கொடுத்தோம்னா இந்த லிவரில் போய் டெபாசிட் ஆகி அது டெபாசிட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகிக்குது. அது கான்ஸ்டன்ட் சப்ளை வந்துட்டு எக்ஸாக்ட்லி அது வந்து ஃபார் தி கன்சியூமர். ஸோ அந்த செலினியம் கொடுக்கும். குரோமியம் பார்த்தீங்கன்னா குரோமியம் பிக்கல்னேட்டாக கொடுக்குறோம். ஸோ தட்ஸ் ஆல்சோ an ஆர்கானிக் ஃபார்ம். அப்சார்ப்ஷன் இஸ் வெரி ஹை அண்ட் ரிட்டன்ஷன் இஸ் ஆல்சோ வெரி ஹை. இப்போ குரோமியம் வந்து குரோமியம் பிக்கல்னேட்டாக கொடுக்கும்போது அதோடைய உறுதித்தன்மை, அது செரிமானமும் சரி உறுதித்தன்மையும் ரொம்ப மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஆர்கானிக்கை கொடுத்தா வெளியே வந்துடுது. இது வந்து உடல்லையே அந்த பிராய்லர் கோழிலேயே அது இருத்தி கொள்ளுது. ஸோ அங்கேயே இருக்கிறதால இது வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு போய் அங்கே செரிமானமாகி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ குரோமியம் இது. விட்டமின் டி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரெக்கமெண்டேஷன் வந்து 2000 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருந்தால் போதும் per kg ஆஃப் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 5000 கொடுப்போம். ஏன்னா இது பாடியில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ எங்களுடைய கான்செப்ட் என்ன, இட்ஸ் வந்து இந்த உணவே மருந்துங்கிற கான்செப்ட் கூட கொண்டு வருவோம். இதில் செலினியம் அதிகமாக கொடுத்தா இம்யூனோ மாடுலேஷன் இருக்கும், அது கொடுக்குறோம். குரோமியம் கொடுத்தா அதுவுடைய பெனிஃபிட் கன்சியூமருக்கு இருக்கும். அது நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிறகு விட்டமின் D3 அதுக்கு வந்து அதோட வளர்ச்சிக்கு மட்டும்தான் இருந்தால் 2000 யூனிட் போதும். ஆனால் அதில் வந்து உடல்லையும் இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்ற மக்களுக்கு அது கிடைக்கும். அப்போ வந்து அது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வந்து அந்த பழைய கான்செப்ட் நம்ம இதில் உணவே மருந்தே உணவு அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பூரா கொண்டு வந்துடுது. கால்சியம், ஃபாஸ்பரஸ் வந்து முக்கியமாக நாங்கள் பார்ப்போம். ஏன்னா ஃபாஸ்பரஸ் லெவல் கொஞ்சம் மாறினா கூட அது அஃபெக்ட் ஆகுது. அந்த கால்சியம் ஃபாஸ்பரஸ் ரேஷியோ வந்து 2:1 அது சரியான அளவில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தான் அந்த எஃபிஷியன்ட் அப்சார்ப்ஷன். ஏன்னா இது வந்து வேகமாக வளரக்கூடியது, அதிகமாக உண்ணக்கூடியது. ஸோ இந்த உண்ணக்கூடிய உணவு செரிமானம் உறிஞ்சும் எதுவுமே வந்து குறையக்கூடாது. அதே மாதிரி வந்து போனது வந்து உடலில் எந்த அளவுக்கு இருத்தி கொள்ளுது அது முக்கியமாக பார்ப்போம். ஏன்னா அது போய் கொஞ்ச நாள் அது வளர்ச்சிக்கு போக மீதியெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க சாப்பிட்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் ஒவ்வொரு ஊட்டச்சத்துன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதால தான் இன்றைக்கி வைட்டமின் பார்த்துங்க. வைட்டமினே வந்து சாதாரணமாக ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 8000 இன்டர்நேஷ்னல் யூனிட்லேருந்து 9000 கொடுத்தா போதுமாங்க. நாங்கள் 15000 இன்டர்நேஷ்னல் யூனிட் கொடுப்போம். விட்டமின் இ வந்து 15 இன்டர்நேஷ்னல் யூனிட் இருந்தால் போதும், நாங்கள் 150 கொடுப்போம். செலினியம் வந்து 0.3 ppm சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 0.9 ppm வரைக்கும் கொடுக்குறோம். குரோமியம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 400 ppb இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. நாங்கள் 800 ppb வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் எல்லாமே அளந்து எடுத்துக்கிறோம். இந்த இதில் அதாவது அமினோ ஆசிட் வந்து இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட் சரியான ப்ரொபோர்ஷன் வந்தால் தான் அது அந்த போய் அங்கே பாடி மசில் வளர்ச்சி இருக்கும், இதெல்லாம் ரீட்டைன் பண்ண முடியும். அந்த அமினோ ஆசிடும் வந்து 10 அமினோ ஆசிடையும் ப்ரொபோர்ஷனேட்டாக பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அது 100 கிராம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு 100 கிராம் பாடி வெயிட் இன்றைக்கி ஏறுனா அதுக்கு தகுந்த மாதிரி இது வரணும். பிறகு இன்னொன்று என்னென்னா எஃபிஷியன்சி ஃபேக்டர்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எஃப்சிஆர் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 2 கிலோ தீவனம் சாப்பிட்டு 1 கிலோ பாடி வெயிட் ஏறுச்சுன்னா எங்களை சந்தோஷப்பட்டுக்கோம், பரவாயில்லன்னு. இன்றைக்கு வந்து 1.3 kg சாப்பிட்டு 1 kg பாடி ஏறணும். ஸோ அப்போ வந்து ஒரு 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 கிலோவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 700 கிராம் குறைச்சிருக்கோம் அந்த எஃபிஷியன்சியில். நாங்கள் மட்டும் இல்லை, ஜெனட்டிக்கல் இதுலேயும் வருது. ஏன்னா அவங்க வந்து ப்ரீடிங்கில் அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதில் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எஃபிஷியன்சி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையிறது மட்டும் இல்லாமல் அதிகமான ஊட்டச்சத்துக்களை வந்து அங்கே இருத்தி கொள்கிறோம். ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் எப்படி இவ்வளோ இருக்கிறதால இது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது இருக்கிறதுக்கு காரணம்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து அதை ஆப்டிமலாக ரேஷனை ஃபார்முலேட் பண்ணி அது கோழி கிடைக்கும்போது அந்த டைஜஷனும் பெட்டராக இருக்கணும், அப்சார்ப்ஷனும் பெட்டராக இருக்கணும், உள்ளார வந்து ரிட்டன்ஷனும் நல்லா இருக்கணும். இது இருந்தால் தான் நீங்கள் அது இருக்கிறதால தான் உங்களால் வந்து அதை உணர முடியுது. இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி பிராய்லரே மருந்து உணவாகி அப்படியே பிராய்லரே மருந்து உணவாகி போச்சு. ஸோ மருந்து சாப்பிட வேணாம், விட்டமின் நியூட்ரிஷனே போகிறோங்கிற அளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சார். நாங்களும் ஃபீல் பண்ண வைக்கிறோம் அது. பிகாஸ் இன்னும் அது வந்து ஈஸிலி அவைலபிள், சீப்பு, அஃபோர்டபுள், எல்லாராலையும் வாங்கக்கூடியது. ரெண்டாவது அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இன்ஃபேக்ட் பீப்புள் ஹூ யாரெல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டிசீஸும் குறையிற மாதிரி தான் தெரியுது. அனாவசிய டிசீஸ்லாம் வரதில்லை, ஹை இன்ஃபெக்ஷஸ் ரேட்டு இருக்கிறதில்ல அவங்ககிட்ட. நான் சிக்கன் சாப்பிட்ற பாப்புலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம். சிக்கன் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறவங்க, அதாவது அட் த ரேட் ஆஃப் ஒரு வாரத்துக்கு 3 நாள் பிராய்லர் கன்சியூம் பண்ணுறவங்கள நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஒரு 100-150 பேரை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இன்டெஸ்டைனல் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு அப்சர்வேஷன் நான் பண்ணியிருக்கேன்னா.
அதே சமயம் அடுத்த ஸ்டடி வந்து இந்த பிராய்லர் சிக்கனில் வந்து ஹவு இன்டெலிஜென்ஸ் ஐக்கியூ கூடுதுன்னு பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் நான் அதை. பிகாஸ் அதுலேயும் வந்து டெஃபினட்டாக அதனோட ரோல் இருக்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இவங்க வந்து என்ன டைப் ஆஃப் சிக்கனை சாப்பிட்டா இப்படி நல்லா இருக்குது, அதாவது என்ன டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டா நல்லா இருக்குனாக்கா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கன்சியூம் சூப் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. ரொம்ப பேர் சூப் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அது என்ன காரணம் தெரியல. லைக்லி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சூப் வந்து ரொம்ப லைட் அண்ட் குயிக்காக சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் அந்த சூப்பை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. அதை நியூட்ரிஷன் வேல்யூவும் கிடையல, குயிக் ரெசிபியாக இருக்குது, குயிக் கன்சம்ஷனாக இருக்குது. எமர்ஜென்சி வேர்ல்டில் அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. டாக்டர், நீங்கள் சூப் ஏஜ்டு பீப்புளுக்குன்னு சொல்லும் போது போத் மென் அண்ட் விமன் ரெண்டு இதுலேயும் கேட்குறேன். இப்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஃப்ரை பண்ணி அந்த பிராய்லர் கோழியை சாப்பிட்லான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஹெல்த்துன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து சூப்புன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்களா? அவங்கள ஃப்ரைடு சிக்கனும் சாப்பிட்லாமா பிராய்லர் எதுவும்? நான் ரெஸ்ட்ரிக்டே பண்ணல. சொன்னீங்க சூப் வந்து ஒரு லைட் மெத்தடு, ஒரு குயிக் மெத்தடு அண்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள் மெத்தடுன்னு சொன்னேன். அதே சமயம் வந்து அவங்க கபாப் கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கபாப் சாப்பிடலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நியூட்ரிஷன் கெடாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கனாக்கா இந்த காஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா அந்த ஃப்ரையிங் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அது. பிகாஸ் ஃப்ரையிங் பாயிண்ட் மேலே போனால் நியூட்ரிஷன் அந்த பிராய்லர் இருக்கிற நியூட்ரிஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீனே டீநேச்சர் ஆகிடும். இந்த ப்ரோட்டீனே டீநேச்சர் ஆகி அதனோட ப்ரோட்டீனோட ஒரிஜினல் குவாலிட்டி போய் வந்துடும். டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். பிகாஸ் ஆயில் போட்டு கீ போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். பட் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன் ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அந்த ஆயிலெலாம் இருக்குது, எனர்ஜி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பேசிக்காக நீங்கள் 100 பங்கு ஒரு ப்ரோட்டீனை வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா அதனோட பலன் வந்து 30% தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரைங் பண்ணுறப்போ யூ மஸ்ட் ஃப்ரை. எதில் ஃப்ரை பண்ண ஆயில்னாக்கா அந்த பாயிலிங் பாயிண்ட் ஃப்ரைங் பாயிண்ட் உள்ள லோவாக உள்ள ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ மெயின்டைன் ஆகும். ஸோ தாராளமாக அவங்களும் வயசானவங்க தாராளமாக சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 93 இயர்ஸ் ஓல்டு மேன் இருக்கார். அவர் இன்னி வரைக்கும் பிராய்லரை ஒரு 5 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் வந்து டெய்லி கபாப் தான் சாப்பிடுவார். ஸோ ஈஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. பல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பல் கூட அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. டெய்லி வாக்கிங் போகிறாரு. அவர் லிவிங் பிளேஸ்க்கும் ஒர்க்கிங் பிளேஸ்க்கும் இன்னும் ஒர்க் பண்ணுறாரு. 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு, போகிறாரு, வராரு. இஸ் 92. ஸோ நான் வந்து அதை பிராய்லருக்கு அட்ரிபியூட் பண்ணுறதா இல்லை வேறு எதுக்கு அட்ரிபியூட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் தட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங். நல்லா தான் இருக்குது. என்ன நேயர்களே, இந்த பிராய்லர் கோழியை முதியோர்களும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், கில்ட் ஃபீலிங் இல்லாமல் நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு ரொம்ப அழகாக தெளிவாக டாக்டர் சொன்னாங்க. உங்களை மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பல கேள்விகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.